ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையில தகப்பனே ஆவியானவரே, அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா தேற்றுல வரவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பன் இந்த இடத்துல வந்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க 2, 3 பேர் உங்களுடைய நாமத்தினாலே அப்பா கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பன் ஆவியானவரே அப்பா சோதரம்பா 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 நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க கூட இருங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா யெகோவா ஈரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்ஷடாய் அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா சோதரம் 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 ஷதர கலிதரி கலந்தரப ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் யெகோவா நிசியே. ஆவியானவரே அப்பா வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே இதுவரைக்கும் அப்பா எங்களுக்கு உதவி செய்து வந்தீங்க, இனிமேலும் உதவி செய்வீங்கப்பா. ஆவியானவரே எங்க வாழ்க்கையில நீங்க எபினேசராக இருக்கிறதற்காக நன்றிப்பா. வேலராக தகப்பனே எங்களோடு நீங்க கூட இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே போன்ல கனெக்டா இருக்கவங்க தகப்பனே ஆவியானவரே அந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. தகப்பனே ஆவியானவரே இந்த சத்தத்தை கேட்கும் போது ஜெபிக்கும் போது தகப்பனே அப்பா நாங்க உங்களை உணரணும்ப்பா. ஆவியானவரே நாங்க அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே ரபாலிதிரி கலந்தரேபோ ஷாதாரி கலந்தரபோ ஷரரதரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா நாங்க உணரணும். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இன்றைக்கு வந்த வண்ணமாக அல்லப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோட பேசுங்கப்பா, நீங்க எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க. ஆவியானவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே பரத்திலிருந்து வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க இருதயத்துல இருக்கிற வார்த்தைகளை தகப்பனே எங்க இருதயத்துல வைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஷபாலா தரிக்கலதிரபா. ஆவியானவரே அப்பா பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 தகப்பனே அப்பா. பரிசுத்தரை பார்க்கிறதுக்கு முன்னாடி தகப்பனே ஆவியானவரே அற்புதங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களை நாங்க சுத்திகரிக்கணும், எங்களை நாங்க பரிசுத்தம் பண்ணணும்ப்பா. இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவரே அப்பா சோதரம்பா 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 சோதரம் 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 ஷாபாலா தரிக்கலந்தரப ஷரரதரிக்கலதேரபா. டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே உமக்கு நன்றி. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள்
என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல் எலியோன். எபினேசரே எல் எலியோன். என்றுமே உயர்ந்தவரே. என்றுமே உயர்ந்தவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பதில் வல்லவர், சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லவர், சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தை மணிமுடியாய் சூட்டுகின்றீர். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உங்க சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
அப்பா எங்க முன்னாடி நாங்க உங்களை நிறுத்தி இருக்கோம்ப்பா தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே எப்போது உங்களோடுதான் இருக்கணும் தகப்பன் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா உங்களோடு இருப்பதுதான் தகப்பனே எங்க இருதயத்துக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 ஆவியானவரே. உம்மோடு இருக்கிறது தான்ப்பா அப்பா எங்க உள்ளத்துல வாஞ்சையா இருக்கு தகப்பனே. உங்க சித்தம் செய்வதுதான்ப்பா தகப்பனே எங்களுடைய இதயத்தின் ஏக்கமா இருக்கு ஆவியானவரே. அப்பா பாராதரி கலந்தரேபோ ஷரரதரி கலந்தரபா லுதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலந்தரபா லிதிரி கலந்தரப ஷபரபரபரபரபரதரி கலந்தரப ஷபரபரபரிதிரி கலந்தரபா. ஆவியானவரே அப்பா எங்களை நீங்க எடுத்து ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆவியானவரே சிலுவையில அப்பா சுமந்து தீர்த்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஆவியானவரே. எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர் ஆவியானவரே. சியோனை பகைக்கிறவர்களை நீர் பகைக்கிறீர் தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா உம்முடைய கோபமோ தகப்பனே ஆவியானவரே. அப்பா ஒரு நிமிஷம் ஆவியானவரே. அப்பா சோதரம் ஆனா உம்முடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா ஆவியானவரே. உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா எங்களுக்குரிய காரியத்தை நீ செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறீங்க, செய்து முடிக்க ஆவியானவரே. உம்முடைய இரக்கத்தையே கெஞ்சுகிறோம்ப்பா ஆவியானவரே. பாராதுரி கலந்தரேபோ ஷதாரி கலந்தரேபா லுதிரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா ஆவியானவரே. உம்முடைய பயந்தவர்களுக்கு அப்பா பயந்தவர்களுக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தா தகப்பனே அப்பா இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. நீர் எங்களை மன்னிக்கிறதுல வள்ளல் தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்கிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஷபாராதரி கலந்தரேபா சிதிரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா தகப்படே உமக்கு நாங்க நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாதாரி கலந்தரபோ ஷகரதரி கலந்தரபா ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நன்றி ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 ஷபரதரி கலந்தரபு ஷபரதரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷகரதரி கலந்தரபா ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 தகப்பனே ஆவியானவரே. அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, எப்படி பயன்படுத்துவீங்க நாங்க கேட்டேன தகப்பனே. அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா சோதரம் 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 நீர் எங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீர்ப்பா ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 ஒரு சின்ன குச்சியா இருந்தா கூட அது உதவும்பா ஆவியானவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு உதவும்பா. அதே போல தகப்பனே ஆவியானவரே எங்களையும் அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு உபயோகப்படுத்துங்க. எங்களால ஆவியானவரே சரீர பலவீனம் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா நிறைய காரியங்களின் நிமித்தம் தகப்பனே அப்பா எங்களால எதுவும் செய்ய முடியாம இருக்கலப்பா. ஆனா நீர் நினைத்தா தகப்பனே எங்கும் கொண்டு தகப்பனே ஆவியானவரே எங்களை அப்பா பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 38 வருஷம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே நடக்க முடியாத அப்பா அந்த முடக்குவாத காரண தகப்பனே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே நீங்க போய் சந்திச்சீங்க. பெத்சாயிதாட்ட போய் நீங்க போய் சந்திச்சீங்கப்பா ஆவியானவரே. எல்லாருக்கும் தகப்பனே அப்பா அந்த தேவதூதர்கள் வந்து கலக்குன அந்த தண்ணீர்ல சொஸ்தம் அடைந்தார்கள்னா ஆவியானவரே. அப்பா அந்த தண்ணீர் அண்டைக்கு நடக்க முடியாம ஆவியானவரே
ஆவியானவரே அந்த தண்ணீர்ல போய் விழுக முடியாம கிடந்த ஆவியானவரே முற்றிலும் தகப்பனே ஆவியானவரே உபயோகமற்றமாக அந்த இடத்துல காணப்பட்ட தகப்பனே அப்பா அந்த நபரை தேடி நீர் போனீர்ப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அவங்களுக்கு டாடி அப்பா தேவதூதர்கள் தேவையில்லை அப்பா அந்த தண்ணீர் தேவையில்லை அப்பா இயேசு நீங்க போதும்னு தகப்பனே நீங்க போய் அப்பா குணமடைய செய்து நடக்க வச்சிங்களேப்பா ஆவியானவரே அதே போல தகப்பனே அப்பா எங்களால நாங்க ஆவியானவரே முடங்கி போய் எங்க வீட்டுல இருக்கிறோம்ப்பா ஆவியானவரே எங்களை பயன்படுத்துவார் இல்ல ஆவியானவரே எங்களை உபயோகப்படுத்துவார் இல்ல ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை தேடி வந்து உபயோகப்படுத்துறீங்க ஆவியானவரே அப்பா நீர் எங்களை பயன்படுத்துறீங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவிக்குரிய முடக்குவாதங்கள் தகப்பனே எங்களுக்குள்ள காணப்படக்கூடாது ஏசப்பா ஆவியானவரே எப்பொழுது உமக்காக ஆவியானவரே அப்பா ஜெபிக்கிறவர்களாகவும் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா உம்முடைய தேவைகளுக்கு தகப்பனே நாங்க ஆவியானவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்க ஆவியானவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க டாடி ஆவியானவரே பரதுரி கலந்தரேபோ சதரி கலந்தரேபா ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ள தகப்பனே ஆவியானவரே இருக்கிற பயத்தின் ஆவி ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே தாழ்வு மனப்பான்மை இது ஏதாச்சும் தகப்பனே இதுதான் இந்த மாதிரி காரியங்களை எங்களை எழும்ப விடாம பண்ணுதுப்பா ஆவியானவரே எங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடுங்க பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க கூச்ச சுபாவத்தை எடுத்து போடுங்க ஆவியானவரே அப்பா நான் இதை சொன்னா எப்படி ஆகும்னு ஆவியானவரே நாங்க ஆவியானவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல பயந்து கொண்டு கூச்சப்பட்டு கொண்டு இருக்கிறோம்ப்பா இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்க நீங்க எடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் தேவன் சொன்னதை நாங்க போய் சொல்லணும்ப்பா என் தேவன் அப்பா ஆவியானவரே அப்பா அறிவித்த காரியத்தை நாங்க போய் சுவிசேஷமாக அறிவிக்கணும்ப்பா இதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே சுவாபங்களை எல்லாம் மாற்றி போடுங்க ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா நீங்க இருக்கும்போது தகப்பனே எங்களுக்கு எந்த ஒரு கவலை இல்ல கஷ்டம் இல்லப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே அப்பா சோதரம்பா சோதரம்பா சோதரம் 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 நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் 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 நன்றி 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 ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உங்க மடியில நாங்க தலை சாய்க்கணும்பா உதவி செய்யுங்க ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி 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 பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா இந்த காலை வேலையில எதை குறிச்சும் நாங்க கவலைப்படக்கூடாதுப்பா எதை குறிச்சும் தகப்பனே நாங்க புலம்ப கூடாதுப்பா ஆவியானவரே எங்க புலம்பல ஆவியானவரே ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன் எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன்
நிம்மதியடைவேன். எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அப்பா உங்க மார்பில சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம் இந்த காலை வேளையில எங்களுக்கு வேண்டும்பா. ஆவியானவரே அப்பா, நாங்க நிறைய கவலைகள் நிறைய இருந்துச்சுன்னா தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்க மார்பில சாயும் போது தகப்பனை எதுவுமே இல்லை, என் தகப்பனுடைய மார்பில சாயும் போது ஆவியானவரே உம்முடைய அரவணைப்பும், ஆவியானவரே உம்முடைய ஆறுதலின் வார்த்தையும் அப்பா, உம்முடைய ஆறுதலின் கரங்கள் அப்பா எங்க தலை மேல அப்பா நீங்க வைக்கும் போது ஆவியானவரே இந்த உலக தர முடியாத சமாதானம் எங்க இருதயத்துல நீங்க தந்தீங்களப்பா. ஆவியானவரே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தோளில ஆவியானவரே அப்பா எங்களை சுமந்து செல்றீங்கப்பா. நாங்க போற இடத்துல கரடு முரடு கல்லுகள் அப்பா ஆவியானவரே அப்பா குழிகள் அப்பா இந்த மாதிரி இருக்கும்போது தகப்பனே நாங்க நடந்து போக முடியாத சூழ்நிலையில எங்க அப்பா எங்களை தூக்கி தோல்ல சுமந்து ஆவியானவரே நடந்து செல்றீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமாண்டவரே அப்பா ஆவியானவரே நடக்க முடியாத சூழ்நிலைகளை என் டாடி எங்களை கையில தூக்குறீங்களே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே இதற்கு மீது எங்களுக்கு என்னப்பா இந்த உலகத்துல வேண்டும்? ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்கு உண்டான ஆவியானவரே அப்பா சமாதானமும் சந்தோஷமும் என் தகப்பனுடைய பாபா ஆவியானவரே அப்பா அந்த மார்புல இருக்கு, என் தகப்பனுடைய தோளுல இருக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா. நாங்க அதை நினைச்சு நினைச்சு தகப்பனே அப்பா நிம்மதியா இருக்கிறோம்ப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீர் எங்களை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறீர்.
நீங்க அழைத்து செல்லுகிற இடம் தகப்பனே பசும் புல்லாக பசுமையாக இருக்கும்பா. எங்க வாழ்க்கை வறட்சி உள்ளதா இருக்குது. ஆனா தகப்பனே நீர் எங்களை நடத்தி கொண்டு போற பாதை தகப்பனே ஆவியானவரே செழிப்பான பாதையா இருக்குப்பா. ஆவியானவரே அதுல நாங்க நடந்து செல்லும் போது நாங்களும் வறட்சி உள்ள வாழ்க்கை ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே வனாந்தரமான வாழ்க்கை ஆவியானவரே அப்பா தண்ணீர் இல்லாத வாழ்க்கை எல்லாம் செழிப்பாய் மாறுது. ஆவியானவரே நாங்க அறிக்கை இடுகிறோம், எங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறுது, எங்க வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா மாறுது, எங்க வாழ்க்கை நிம்மதியுள்ள வாழ்க்கையா மாறுது, எங்க வாழ்க்கை தகப்பனே சமாதானமான வாழ்க்கையா மாறுதுப்பா. ஆவியானவரே ஆகார் அலைந்து திரிய போது தகப்பனே நீ அலைந்து திரிவது இல்லைன்னு ஆவியானவரே எங்களோட பேசின தேவன். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா அதே போல நாங்களும் தகப்பனே எங்க வாழ்க்கையில அலைந்து திரிவது இல்லப்பா. நீர் எங்களை தோல்ல தூக்கி சுமக்கும் போது என் டாடி ஆவியானவரே பாராதுரி கலந்தர பக்கரதுரப சத்தர கலந்தரை கலதேரபோ லிதிரி கலந்தரபோ சத்தர கலந்தரபா. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை தூக்கி சுமக்கிறதற்காக நன்றி. ஆவியானவரே எங்களை படுகொலியிலிருந்து தூக்கி எடுத்ததற்காக நன்றி. சேற்றுல இருந்து எங்களை ஆவியானவரே தூக்கி அப்பா எங்களை கழுவி சுத்திகரித்து ஆவியானவரே உம்முடையவர்களாக மாற்றினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா இப்பொழுதும் ஆவியானவரே இந்த அப்பா சமாதானம் இந்த உலக தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு தந்தீங்க. அதே போல எங்க குடும்பத்துல உள்ள நபர்களுக்கும் நீங்க தாங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறதின் மூலமாக அவங்க பரலோகம் வர முடியாது. ஆனா நாங்க ஜெபிக்கிறதின் மூலமாக அவங்க ரட்சிக்கப்படலாம்ப்பா. அப்பா எங்களோட ஜெபம் அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். ஆவியானவரே அப்பா தகப்பனுடைய காரியத்தை தகப்பனிடத்துலதான் கேட்பீங்க, பிள்ளையின் காரியத்தை பிள்ளையின் இடத்துலதான் கேட்பீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் ஆவியானவரே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தகப்பனே தகப்பனுக்கும் ஆவியானவரே பிள்ளைகளுக்கும் அவர்கள் செய்கைக்கு தக்கதாவும் நீங்க பலனை கொடுக்குறீங்கப்பா. அதனால தகப்பனே நாங்க அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாதுப்பா. ஆனா தகப்பனே எங்க ஜெபங்களை அப்பா அவங்கள மாற்றக்கு அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க மாறணும்ப்பா. அவங்க தன்னுடைய தவறுகள்ல இருந்து அப்பா மீறணும்ப்பா. ஆவியானவரே ஏசப்பா உண்மை அவங்க தரிசிக்கணும், உண்மை அவங்க கும்பிடணும். ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்தரே உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள்ட்ட இன்னைக்கு நீங்க பேசுங்க, பிரத்யட்சமாக பேசுங்க. என்ன காரியம் பேசுவீங்க எதுன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா தகப்பனே எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இடத்துல நீர் பேசணும், நாங்க சாட்சி சொல்லணும். ஆவியானவரே ரட்சிக்கப்படுறதற்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எங்களை எல்லாவற்றையும் தகப்பனே ஆவியானவரே நீங்க பார்த்து கொள்கிறீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்க மடியில நாங்க தலை சாய்த்து படிக்கணும் அப்பா, படுக்கணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே அப்பா சோதரம் 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 நன்றி. ஆவியானவரே பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அபாராதரி கலந்தரபோ சதரி கலதரபா ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷபாராதரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது
உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். ஆமென் ஆண்டவரே. அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் எங்க வாழ்க்கையில செய்கிறவரே, ஆவியானவரே அப்பா உம்முடைய மார்பு, உம்முடைய அப்பா சமூகம், ஆவியானவரே இது எங்களுக்கு போதும்பா தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா நிம்மதி பெருமூச்சோடு நாங்க இருக்கிறோம் அப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே மனுஷர்கள் வாயின் வார்த்தையினால எங்களை கடினப்படுத்தும் போது, எங்களை கஷ்டப்படுத்தும் போது, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா உம்முடைய தயவை நினைச்சு உம்முடைய சமூகத்தை நினைச்சு நாங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நாங்க இருக்கிறோம்ப்பா. அது எதுவும் எங்களை சேதப்படுத்தாது, தனிமை எங்களை சேதப்படுத்தாது ஆவியானவரே. மற்றவர்களுடைய தூஷண வார்த்தைகள் எங்களை சேதப்படுத்தாதுப்பா ஆவியானவரே. அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கை பயணத்துல நீங்க இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க தோளின் மீது தூக்கி சுமந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா
ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க. நாங்க பண்ண போற பிரேயர் பாயிண்ட்ஸ் ஆசீர்வதிங்க அப்பா. பரத்துல இருந்து உம்முடைய வாயின் வார்த்தைகள் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்க வாயில வைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம்ப்பா சோதரம்ப்பா சோதரம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். தகப்பனே உமக்கு நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஆவியானவரே அப்பா ஒருவருக்கே அப்பா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆவியானவரே அப்பா நீங்க தான் எல்லாருக்குமா இருக்கிறீங்க. எங்க குடும்ப தலைவரா ஆவியானவரே நீங்க இருக்கணும்ப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பா ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. 198. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். சோ இதுல வந்துட்டு ஆஹ் இந்த ஃபர்ஸ்ட் வசனம் பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். இதுல 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சோ இது முதல் வசனம் என்ன அப்படின்னா கர்த்தர் எப்போதுமே நம்மளுக்கு வந்து அடைக்கலம். சோ அடைக்கலம் அப்படின்னா ஆதரவற்றோர் அப்படிங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடைக்கலமான இது வந்து இருக்கும். அதனால ஆண்டவர் வந்து இங்க என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு அவர் எப்போதுமே வந்து அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம்னா அவரோட சமூகத்துக்கு வந்துட்டாவே எல்லா கவலைகளையும் நம்ம மறந்து, இப்ப எப்படி நம்ம ஒரு ஆதரவற்று இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அந்த அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த தேவைகள் எல்லாம் அந்த அந்த நபருக்கு வந்து சந்திக்கப்படும். சோ அதுதான் அந்த அடைக்கலமானவர். அதே போலதான் நம்மளும் நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் எங்க சந்திக்கப்படும் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்துலதான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு அடைக்கலம்னு. அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஆண்டவர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த கானான் தேசத்துல பிரிச்சு கொடுக்கும் போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்க சுதந்திரத்துல வந்து அடைக்கல பட்டணம் வந்து வைங்க. எதுக்கு அப்படின்னா இப்ப சப்போஸ் யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா அதாவது கொலை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அத எதிர்த்து, அதான் அந்த குடும்பத்துல உள்ள நபர் எந்த நபரை வந்து கொலை பண்ணுனாங்களோ அந்த குடும்பத்தின நபரை வந்து பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொன்றுவாங்க. அந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தப்பு என்ன இது தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா அவங்க கொன்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை செஞ்ச நபர் அந்த மர்டர் பண்ண நபர் வந்து எங்க போவாங்கன்னா இந்த அடைக்கல பட்டணத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். தன்னோட ஜீவனை காக்குறதுக்கு வந்து அடைக்கல பட்டணத்துல ஒளிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த நியாயம் விசாரிக்கிற நாள் வந்த பின்னாடி அது எது சரியோ தப்போ, அந்த சரினா அவங்க வந்து விட்டுருவாங்க, தப்புனா அதற்குரிய தண்டனையை வந்து கொடுப்பாங்க. அந்த நியாயம் விசாரிக்கிற காலம் வரைக்கும் இவங்களோட ஜீவன் தப்பிக்க எங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடைக்கல பட்டணத்துக்குள்ள. இந்த பழி வாங்குற நபர்கள் இருக்கிறாங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடைக்கல பட்டணத்துல போய் இவங்க தங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது.
சோ அந்த எல்லை என்ன அப்படின்னா பாதுகாப்பு. அவனுக்கு வேண்டிய அத்தனை வந்து அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கும். அவன் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல அங்க அங்க உள்ள எல்லாமே இது பண்ணிக்கலாம். சோ அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துட்டா அப்படின்னா அவனுடைய ஜீவன் வந்து காப்பாற்றப்படும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த அந்த பட்டணத்துக்குள்ள யாரும் அவனை வந்து கொலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த நியாயம் விசாரிக்கிற வரும்போது அந்த ஆசாரியர்கள்ட்ட மூப்பர்கள்ட்ட வந்து ஒப்படைப்பாங்க. அப்போதான் வந்து என்ன பண்ணா நியாயம் விசாரிக்கப்படும். சோ அப்படி அடைக்கல பட்டணத்துக்குள்ள தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறதற்கு போய் ஒளிஞ்சுக்கலாம். அதே போலதான் நம்மளுடைய ஜீவன் பாதுகாக்கப்படவும், நம்மளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படவும், நம்ம யார நம்பி இருக்கிறோம்னா தேவனை நம்பி இருக்கோம். அவரோட அடைக்கல பட்டணத்துல போய் நம்ம என்ன பண்ணணும்னா போய் வாசம் பண்ணணும். சோ அதான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்னா அடைக்கலமா இருக்கிறேன். என்னோட சமூகத்துக்கு நீ அடைக்கலமா வந்துட்டா அப்படின்னா உனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த செட்டையின் கீழே நம்ம அடைக்கலமாய் வந்துட்டோம் அப்படின்னா நிறைவான பலன் கண்டிப்பா நம்மளுக்கு உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சோ எப்போதுமே அவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறார். தனிமையா இருக்கிறோம் நம்ம நினைச்சு கூட பார்க்கவே கூடாது. நம்ம நினைப்போம், நம்ம சொல்லிட நினைச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா தனிமையா இருக்கும்போது தானே தெரியும் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. அப்படி இல்ல, அந்த தனிமையா இருக்கும்போது ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் அழகா வருவார். ஏன்னா அவர் தனிமையானவருக்கு உடனே என்ன பண்ணுவாருன்னா செவி கொடுப்பாரு. சோ அப்படி கர்த்தர் நம்மளுக்கு துணையுமா இருக்கிறார். அதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அவரோட சமூகத்துல அவரோட அடைக்கலத்துல அவர் நம்மளுக்கு துணை செய்கிறார்ன்ற ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம சும்மா இருந்தாவே கர்த்தர் நம்மளுக்குரிய காரியத்தை வந்து செய்வாரு. நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம நம்ம அமர்ந்திருந்து ஆண்டவரே நீங்க எங்களோட காரியத்தை செய்யுங்க, நீங்க எங்களுக்கு வீடு வாசலை கொடுங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு எல்லாமே செய்யுங்க அப்படின்னு அவரோட சமூகத்துல அமர்ந்திருந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாவே போதும், துதி எடுத்தாவே போதும், கர்த்தர் நம்மளோட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். சோ இன்னொரு காரியம் வந்து என்ன அப்படின்னா எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், அந்த ரட்சிப்பு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து இந்த எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புக்ல பாக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 16 1ல இருந்து எசேக்கியேல் 16:4. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமீன். இது என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ஆண்டவர் எப்படி அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைச்சது, ஆண்டவரோட பார்வையில நம்ம எப்படி வந்து பட்டோம் அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே அவரை தேடி போகல, கர்த்தர் தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க. அந்த தேடி வந்த சூழ்நிலை தான் இங்க அழகா போட்டிருக்காங்க. தொப்புள் கொடி பிறந்து, அதாவது இது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்து வந்து அப்படியே கிடக்கு, அந்த தொப்புள் கொடிய அறுப்பாங்களா, அது கூட இது பண்ணாம அந்த குழந்தை வந்து சுத்திகரிக்கப்படாம தண்ணி எல்லாம் உப்பு இதெல்லாம் வச்சு சுத்திகரிப்பாங்க, அதெல்லாம் சுத்திகரிக்கப்படாம அந்த குழந்தை அப்படியே கிடந்தது. சோ அந்த வழியா வந்த கர்த்தர் வந்து அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா பிழைத்திருன்னு சொல்லி அதை சுத்தம் பண்றாரு. சோ இதே வந்து நம்மளோட லைஃப்ல வந்து இது நம்மளோட லைஃப்ல நம்ம இப்படிதான் கிடந்தோமா அப்படின்னா இல்ல, நம்ம வந்து பிறந்து நம்மளுக்கு எல்லாமே செஞ்சாங்க, ஆனா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிதான் கடந்துச்சு. அதுதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. பைபிள்ல வாசிக்கும் போது நம்ம வெளிப்பாடோட வாசிச்சோம் அப்படின்னா இப்படிதான் வந்து உன்னை நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. நீ வந்து பாவ காரியங்கள் உனக்கு செஞ்சதுனால நீ எப்படி கடந்த அப்படின்னா பிறந்து, அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே பிறந்து நீ எப்படி பண்ண உன்னை யாருமே கண்டுக்கல. சில பாவம் செஞ்சது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மள
மிதிச்சிருப்பாங்க. கர்த்தர் அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அந்த புரோக்கன் ஹார்ட் உடைக்கப்பட்ட தருணத்துல ஆண்டவர் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு நம்மள வந்து அந்த நிலைமையில தான் ஆண்டவர் வந்து பார்த்திருக்காரு. அந்த உடைக்கப்பட்ட தருணம் எப்படி இருக்கும்னா, யாருமே நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மள தூசிச்சிருப்பாங்க. நம்ம செஞ்ச தப்போ இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தினால நம்ம தூக்கி எறியப்பட்ட நிலைமையில தான் கிடந்திருப்போம். யாருமே நம்மள வந்து வேண்டும்னு விரும்புவார் இல்லாம ஒரு இடத்துல கிடந்திருப்போம். சோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்துலதான் ஆண்டவர் வந்து நம்மளை தேடி வந்து பாக்குறாருன்னா, பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அழகா அவங்க சொல்றாங்க, தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணீர் இது உப்பு, துணி குளிப்பாட்டவில்லை, சுத்திகரிக்கப்படவும் இல்லை, சுற்றப்படவும் இல்லை. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில வந்து நம்ம கிடந்திருப்போம். அததான் கர்த்தர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. நம்மளோட அந்த ஆத்மா வந்து எதுவுமே இல்லாம ஒரு நொந்து போன நிலைமையில வந்து நம்ம கிடந்துகிட்டு இருப்போம். யாருமே கவனிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. தேற்றுவார் இல்லாம ஆற்றுவார் இல்லாம கிடந்த தருணத்துல கர்த்தர் நம்மளை தேடி வந்து அடுத்தது 5ஆம் வசனத்துல சொல்றாங்க, உனக்காக பரிதபித்து இவை ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்தது இல்ல. நம்ம இப்படி அழுதுட்டு கிடக்குறோமே, இப்படி தனிமையா இருக்கிறோமே, ஆதரவற்று இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னன்னா எல்லாருமே இருந்திருப்பாங்க. சுற்றுப்புறத்தார் இருந்திருப்பாங்க, உறவினர் இருந்திருப்பாங்க, ஏன் பெற்ற தாய் தந்தை கூட இருப்பாரு. ஆனா அந்த புரோக்கன் அந்த ஒரு தருணத்துல உன் மேல இரக்கமா யாருமே இல்ல. அப்படி இரக்கமா இருந்திருந்தாங்கன்னா அவங்க உங்களை தூக்கிட்டு போய் அவங்க உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை சீராட்டி எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் உன்னை பார்த்து பரிதபித்தேன். அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, உன்னைய நானே எடுத்து என் கையில எடுத்து நீ பிழைத்திரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பிழைத்திருந்த தருணத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து உனக்கு எல்லா காரியத்தையுமே அழகா 7வது வசனத்துல சொல்லியிருப்பாங்க, உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி நம்மள ஆசீர்வதிச்சார். அந்த பிழைத்திருன்னு ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம வாழ்ந்திருக்க கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்தாரு. இங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய இது சொல்லியிருப்பாரு. எல்லாமே நீ வந்து பெரியவள் ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பிழைத்திருன்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். சோ அந்த பாவங்கள் அப்ப மூடப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கர்த்தர் வந்து பிழைத்திரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கடுத்து மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, நம்ம வளர்ந்திருக்கோம், வாழ்க்கை கொடுத்திருக்காரு. திரும்ப நம்ம வந்து அந்த தப்பு பண்ணுவோம், திரும்ப வந்து அந்த பாவத்துல விழுந்து கடந்தோம் அப்படின்னா, ஏன்னா எப்போதுமே அந்த 2 சான்ஸ் அப்படி அப்படி வந்து நம்ம வந்து அந்த ஒரு சான்ஸ் கொடுத்து அதுல நம்ம வளர்ந்திருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். கர்த்தர் தான் நம்மளுக்கு அந்த காரியத்தை கொடுத்திருக்காருன்றது விசுவாசிச்சிருக்கோம். ஆனாலும் நம்ம திரும்பி அந்த தவறு பண்ணும்போது, பாவம் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுறோம்னா, நம்ம அப்படியே நிர்வாணமா தான் ஆகுறோம். திரும்ப கர்த்தர் அதே வழியா நடந்து வராரு. சோ நடந்து வரும்போது 8வது வசனத்துல சொன்னாரு, நான் உன் அருகே கடந்து போன போதோ உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். ஆமேன். சோ இந்த வசனத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மள ஆண்டவர் வந்து தேடி கண்டுபிடிச்சாரு. ஒரு கிடங்குல இருந்து எடுத்து தேடி கண்டுபிடிச்சு பிழைச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அடுத்து வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம வளர்ந்திருக்கோம், எல்லாம் இருக்கிறோம். ஆனா மறுபடியும் அதே பாவத்துல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் வரேன், இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னா, முன்னாடி வந்து என்னுடைய வஸ்திரத்தை உன் மேல போடல, ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், என் வஸ்திரத்தை உன் மேல போடுறேன். உன்னுடைய நிர்வாணங்கள், அதாவது உன்னுடைய பாவமான காரியங்கள், உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள், எல்லா காரியங்களையும் என்ன பண்றேன்னா நான் மூடுறேன், என்னுடைய வஸ்திரத்தினால நான் மூடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதுதான் அந்த ஞானஸ்தானத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், நீ என்னுடையவள். அந்த ஞானஸ்தானத்துக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடையவள். அதான் நான் ஞானஸ்தானம் எந்திரிச்சு ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த துணியை வந்து போட்டுட்டு நம்ம உள்ள போவோம்ல, அது எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவர் வந்து இதுதான் குறிக்கிறார். இன்னைக்கு நீ மூழ்கி எடுக்கப்பட்ட, இன்னைக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு, கழுவப்பட்டுருச்சு, நீ என்னுடையவள் ஆனாய் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, என்னுடைய வஸ்திரத்தை நான் உன் மேல போட்டேன். சோ அதனால இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சோ நம்ம ஒரு இடத்துல ரட்சிப்பு இல்லாம யாருமே வந்து நம்மள மதிக்காம, யாருமே விரும்புவார் இல்லாம இருந்த இடத்துல கர்த்தர் தேடி வந்து
பிழைத்திரு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லி நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு. வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் வாழ வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம், இருப்போம். இனிமேலும் கர்த்தர் இந்த காரியத்துல நம்மளோட தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடையவர்களாக நம்ம மாறினதுனால அவர் என்றைக்குமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். சோ நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, நீர் எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க எங்களை அப்பா சோதரம் தகப்பனே, இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, இது எங்களுக்கு போதும்பா. அதனாலதான் தகப்பனே, நாங்க எப்படி எந்த இடத்துல இருந்து நாங்க தூக்கி எடுத்தோன்ற ஆவியானவரே இந்த உணர்வு எங்களுக்கு இருந்ததுனாலதான்ப்பா நாங்க உங்களை விட்டு போக மனசே இல்லப்பா. ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு நடந்த காரியத்துல, நீ ஏன் இன்னும் இத பிடிச்சு கொண்டு இருக்கிற, நீ ஏன் இன்னும் ஏசப்பா கிட்ட போற, ஏன் கோயிலுக்கு போற, உனக்கு நடக்கவே இல்லைன்னு எவ்வளவோ பேர் சொன்னாலும் தகப்பனே அவங்களுக்கு தெரியாதுலப்பா, நீங்க எங்களை எப்படி தூக்கி எடுத்தீங்க, நீங்க எப்படி எங்களை அப்பா ஆவியானவரே உம்முடையவர்களாக மாற்றினீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா எங்களுக்கு தெரியும்பா. அதனாலதான் இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது, யாரும் கொடுக்க முடியாத ரட்சிப்ப தகப்பனே எங்க வாழ்க்கைக்கு நீங்க தந்து ஆவியானவரே அப்பா என்னுடையவள் என்று ஆவியானவரே உரிமை பாராட்டுனத கர்த்தரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த உரிமை தகப்பனை எங்களுடையவர்கள் பண்ணவே இல்லப்பா, எங்க குடும்பத்தார் பண்ணலப்பா. இந்த உரிமையை நீங்க எடுத்தீங்க, என்னுடையவள் என்று ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, இது எங்களுக்கு மட்டும் கிடைக்க கூடாதுப்பா. ஆவியானவரே, இன்னும் எத்தனையோ பேர் இந்த அப்பா அந்த கிடங்குல இருக்கிறாங்கப்பா. அவர்களை எல்லாம் தூக்கி எடுக்கிறதற்கு தகப்பனே எங்களை பயன்படுத்துங்க. ஆவியானவரே, நீர் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க தகப்பனே.